அக்கா, தனிநபர் கடன் 1,29,934 ரூபாய் போன ஆட்சியில திமுக ஆட்சியில வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஆட்சி ஆள தெரியலன்னு தான் நினைப்பேன். ஏன்னா இப்போ புதுசாக வந்தவர் அவர் ஆட்சி ஆளு, அவருக்கு முன் அனுபவம்லாம் கிடையாது. ஆனால் அவர் மக்களுக்கு செய்யணுன்ட்டு தானே வந்திருக்கிறார். இவங்கன்னா இது வரைக்கும் செஞ்சுக்கிறாங்க, கடன் வாங்கி தானே இது வரைக்கும் செஞ்சுக்கிறாங்க. அது ஒன்றும் தெரியல சார். 1 லட்ச ரூபா மேல வாங்கியிருக்காங்க. நீங்க அதுல ஏதாவது பலன் நினைச்சா போல தெரியுதா உங்களுக்கு? எனக்கு இது வரைக்கும் நான் பலன்லாம் அடைஞ்சது இல்லை சார். எதுவும் அடைஞ்சது இல்லை. இவர் கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பாரு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நினைக்கிறோம். ஒரு கண்டிப்பா ஆச்சு. இந்த அளவுக்கு ஒரு மாசத்துல ரிசல்ட் தெரியுதுன்னா இவரே இருந்தாக்கா நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். இவரே வரணும்னு நினைக்கிறோம். ஐயா, தனிநபர் கடன் உங்க மேல 1,29,934 ரூபாய் கடன் இருக்கு. இந்த கடனை உங்க பேரை சொல்லி கடனை வாங்கின திமுகக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவங்க கெட்டவங்க தான் சொல்லுவாங்க. ஆமா, மக்கள் மேல வைக்கலாமா? எதுக்கு ஒரு சிஎம் ஆகுறோம்? அவங்க நல்லா இருக்கணும் தாங்க. அதை அவங்க தப்பா யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க நல்லவங்க இல்லைல்ல, கெட்டவங்க தானே. ஐயா, உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு தெரியாம ஒரு 10 ரூபா உங்ககிட்ட இருந்து எடுத்தா உங்களுக்கு கோவம் வரும்ல? இப்போ 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு தெரியாம உங்க பேர்ல கடன் வாங்கியிருக்காங்க, உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லையா? கோவம் எதுவும் இல்லை. ஏன்னா அவங்க பண்ணியாச்சு. தப்பு பண்ணது தானே. இங்கே தப்பிக்கலாம், அங்கே தப்பிக்க முடியுமா? எல்லாம் ஒன்று. இந்த கடத்தை நாங்க அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க இந்த அரசு, தமிழக முதலமைச்சர். இது எப்படி பாக்குறீங்க? நல்லதா பாருங்க, நல்லதா. அண்ணா சொன்ன மாதிரியே வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. இது எப்படி நான் பாக்குறீங்க? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெள்ளை அறிக்கை திமுக திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாங்க, அவங்க செய்யலை. இப்போ தனிநபர் தளபதி ஆட்சி அமைக்கும் போது முதல்வர் பிராமணம் ஏற்கும்போது சொன்னார், இது ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை அறிக்கையை நான் வெளியிட்டு தான் மற்றதை பார்ப்பேன். அது மாதிரி தனிநபர் சூப்பரான வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க. இத்தனையோ அதிமுக ஆட்சி நடத்திருக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எவ்வளோ 13 லட்சம் கோடி கடன். அது தனியாக 10 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. அதை தனியாக அவர் வில்சன் சார் அருமையாக நேற்று சூப்பராக ஒவ்வொன்றுக்கும் எடுத்து வச்சு சொன்னார். எந்தெந்த வெள்ளை அறிக்கை இவ்வளோ வாங்கியிருக்காங்க, இவ்வளோ கடன். ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரோட சராசரி கடன் 1,23,000 லட்சம் நம்ம மேலே கடனை சுமத்திருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதை வெள்ளை அறிக்கையாக சமைச்சிருக்காங்க. சிறப்பான ஆட்சியை இவர் இந்த வெள்ளை அறிக்கை எப்படி விட்டாரோ அது மாதிரி தமிழக மக்கள் எப்படி விரும்புகிறாங்களோ அந்த ஆட்சியை தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் சிறப்பாக செஞ்சு கொடுப்பார். அது எங்களை போல நிர்வாகி பொதுமக்களும் சரி, இன்னும் நிறைய அவர் என்னென்ன திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரோ அதை கண்டிப்பாக ஒவ்வொன்றா நிறைவேற்றுவார். அதுதான் எங்களுடைய ஆசை. இன்னும் சிறப்பாக தளபதி ஆட்சி சிறப்பாக இருக்கும். மக்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை கண்டிப்பாக செய்வார். ஆனா இதுவரை இல்லாத 60 ஆண்டுகள் இல்லாத போன 5 ஆண்டுல தான் அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க திமுக அரசுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி நினைக்கிறீங்க? ஆமாம், அதான் அதே சொல்லியிருக்காங்கல்ல. திமுக ஆட்சியெலாம் முன்னாடி அதிமுக ஆட்சி நடந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில் தான் 10 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. 10 லட்சம் கோடி தனியாக வாங்கியிருக்காங்க. அதோட இது என்னன்னா, அவர் தென்னரசு இது வெள்ளை அறிக்கை இல்லை, வெற்று அறிக்கைன்னு சொல்கிறார். ஏன் அவருக்கு ஏன் குத்துது? அவர் பட்ஜெட்டில் கூட சரியாகவே தனியாக திட்டமிட்டு கொடுத்துருக்கேன். அப்படி என்ன திட்டம் அதில் கொடுத்துருக்காரு? ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன நடந்திருக்குன்னு. இது அவங்க எல்லாமே கடன் தான், கடன் வாங்கி தான் செஞ்சுருக்காங்க. வட்டி கட்டிட்டு தான் இருக்காங்க. அவங்க இப்போ நடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வட்டி தான் கட்டியிருக்காத, அது வேற எதுவுமே பண்ண கிடையாது. ஆனா தனிநபர் கடன் திராவிட ஆட்சியில 1,29,934 ரூபா உங்க பேர்ல கடன் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது வரைக்கும் ஆண்டா திராவிட கட்சிக்கு தனிநபர்னா நாங்க வாங்கி வைக்க சொல்ல, அவங்க வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அவங்க வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப யாரு இந்த கடனை அடைக்கிறது? எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த கடனை யாரு? விஜய் இப்ப அவரு இப்பதான் வந்துக்கிறாரு. 1 மாசம் கூட ஆகல. அப்புறம் எப்படி பண்ணுவாரு? எல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. 1 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்றாங்க. அப்புறம் எப்படி அவர் பண்ணுவாரு? ஆட்சி அமைஞ்சு 1 வருஷம் ஆகணும். மாரி எல்லாம் தனி செயல்பாட்டுக்கு வந்தா தான் அவரால் கூட எதனா பண்ண முடியும். இப்போதைக்கு அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்துக்கிறது புதுசு. இனிமேதான் கொஞ்சம் தான் பண்ண முடியும். உங்களை யாருன்னா ஒரு 5 ரூபாய் ஏமாத்தினா உங்களுக்கு கோவம் வரும்ல? அப்ப உங்களை 1 லட்ச ரூபாய் உங்களை ஏமாத்தி வாங்கியிருக்காங்க. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? கோவம் வரதான் செய்யும். மக்கள் எல்லாமே அதுக்கு பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. இனி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கானா? இனி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னா அவங்க ஒவ்வொரு மக்களுக்கும் அது பார்த்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதான் நடக்கும். வெற்றி பெறுவாங்கன்றதுலாம் தெரியாது. மக்கள் கிட்ட தான் இருக்குது. இப்போ மக்கள் சக்தி மாத்திட்டாங்கல்ல, யாரு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை நீங்க மாத்திட்டாங்க, புதுசா ஒரு ஆட்சி வந்துது. பார்ப்போம். நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாதுல்ல. ஆனா வெள்ளை அறிக்கை நேற்று வெளியிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு? எதிர்கட்சிக்கு இதனால ஒரு பெரிய தாக்கம் இருக்குமா?
நம்ம சிஎம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருந்தாரு, வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பின்னாடி தான் எதாக இருந்தாலும் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நேற்று வந்துட்டு சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் மரிய வில்சன் அவர்கள் வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. இந்த வெள்ளை அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நபர் மீதும் 1.28 லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 60 வருஷ காலமாக ஆண்ட திராவிட கட்சிகள் இரண்டும் ஒவ்வொருத்தர் மேலே எவ்வளோ கடன் சுமையை சுமத்திட்டு போயிருக்குன்னு தெரியும். இதிலிருந்து எப்படி தளபதி சிஎம் வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போகிறார், இவ்வளோ கடன் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது, இதிலேருந்து நம்ம தமிழகத்தை எப்படி ஒரு நல்ல வழியில் கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருந்தும் விவசாயிகள் கடன், பயிர் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. மகளிர் உரிமை தொகை 1000 ரெகுலராக போட்டுட்ருக்காரு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 2 திராவிட கட்சிகளும் கடைசி 60 வருஷமாக மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு சுரண்டி அந்தந்த குடும்பம் சுகமாக வாழ்ந்துருக்கிறது மட்டும் தெரியுது. நம்மளை மாதிரி பாமரனா மக்கள் வந்துட்டு கடன் மேலே கடன் சுமையை ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க. இதிலிருந்து கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள், நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழகத்தை ஒரு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக கொண்டு வராங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வாங்கி வச்ச கடனை தளபதி அவர்கள் வந்து அடைச்சிருவாரு, முதலமைச்சர் அடைச்சிருவாரு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. திருப்பி அதிக கடன் வாங்க மாட்டார் நம்புகிறோம். மக்களாகிய நம்மளை வந்து அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா கடனை கட்ட தான் பார்க்கணும். அதை தான் திருப்பி கடன் வாங்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால் மக்கள் நிலத்தட்ட பண்ணணும்னா சில மத்திய அரசு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சுனால், நம்ம கேட்குற நிதியை கொடுத்துச்சுனால் மக்களுக்கான அந்த திட்டங்களை இது பண்ணலாம். வருவாயை பெருக்கி கடன் அடித்து அந்த வருவாயிலிருந்து மக்களுக்கு நலத்திட்டங்கள் பண்ணால் கண்டிப்பாக அது நடக்கும். அது எங்கள் தளபதி சிஎம் அவர்கள் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும். உடனே பண்ணிட முடியாது. கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது நிச்சயம் சாத்தியப்படுத்தி காட்டுவார். ஐயா, திராவிட ஆட்சியில 1,29,934 ரூபாய் உங்க பேர்ல கடன் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அதுல பயன் வந்ததா? எனக்கு எந்த பயனும் இல்லைப்பா. எனக்கு ஏற்கனவே சொந்த கடனே இருக்கு. இதுல என் பேரை சொல்லி வேற கவர்மெண்ட் வாங்கினாக்கா இது என்னதான் அர்த்தம், ஒன்றும் புரியல எனக்கு. உங்களை ஏமாத்தி ஒரு 5 ரூபாய் யாருன்னா வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும்ல. ஆனா இப்ப 1 லட்ச ரூபா கிட்ட உங்களை ஏமாத்தி வாங்கியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஏமாத்திட்டு தான் வாங்கிக்கிறாங்க. எங்களை கேட்கும் போது தான் அதோடைய ரியாக்ஷன் தெரியும். எங்ககிட்ட வாங்கியிருக்கிறீங்க ரைட்டு, என்ன கொடுன்னு சொன்னீங்கன்னா தான் அதோடைய ஆக்ஷன் எடுக்க முடியும். அது வரைக்கும் நாங்கள் சும்மா தான் இருப்போம். நீங்கள் வரி எவ்வளோ ஏற்றுறீங்களோ ஏற்றும் போது ஏற்றின்னு தான் இருக்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் கம்பல்சரி நீங்கள் கேட்கும் போது தான் நான் ரியாக்ஷன் காட்ட முடியும். எப்படி என் பேரில் நீங்கள் கடன் வாங்கலாம், எனக்கு என்ன பண்ணீங்க, என்ன ஏது பண்ணலான்னு நாங்கள் கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்லணும். பதில் சொன்னாதான் நான் அதை கொடுக்கறதா கொடுக்க முடியாதான்றதை நான் சொல்லணும். இந்த ஆட்சியில வந்து நாங்க கொடுத்துருவோம் நம்பிக்கை தெரிவிச்சுக்கிறாங்க. நீங்க நம்புறீங்களா? இந்த ஆட்சியை கொடுத்துருவாங்களா? யாருக்கு கொடுப்பாங்கன்றீங்க? இந்த ஆட்சியில நேற்று நிதிநிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க, அந்த கடத்தை நாங்க வந்து அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் கேட்டுக்கிறாங்க. இன்னும் டைம் கொடுத்தாக்கா நாங்க முடிக்கணும்னு சொல்லிக்கிறாங்களே கண்டி சொன்னதெல்லாம் செய்வாங்க. நாங்க எப்படி நம்புறது? இது வரைக்கும் அதிமுக திராவிட ஆட்சியில உங்களுக்கு மேல வாங்கின கடன் அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு தெரியாத வாங்கின கடனால எங்களுக்கு அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாது தான் வாங்கியிருக்காங்க. இப்பதான் எங்களுக்கு இன்னும் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இவ்வளவு ஒரு தனிப்பட்ட 1.25 லட்சம் 1.5 லட்சம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்பதான் சொல்லியிருக்கிறாங்களே கண்டி மற்றபடி நம்ம கிட்ட கேட்கல. நீங்க கொடுத்தா ஆகணும்ட்டு கேட்கல. அதனால நாங்க எதுவும் சொல்ல விரும்பல. ஐயா, வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க இல்லையா, இது ஆரோக்கியமான விஷயம் நினைக்கிறீங்களா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது கண்டிப்பா ஆரோக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாட்டில் இருக்க மக்கள் இந்த அரசுடைய நிலைமை, நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு மக்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த டிவிக்கு அரசு எல்லா மக்களுக்கும் பொதுவான அரசு. அவங்களுடைய உள்ளார்ந்த நிலைமையை சொல்லி ஆகணும், மக்களுக்கு விளக்கி ஆகணும். அதை பாராட்டணும் அவங்கள இந்த வெள்ளை அறிக்கை விட்டதுனால. அந்த நிதி அமைச்சர்லேருந்து முதல்வர் ஜோசப் விஜய் சார்லேருந்து எல்லாம் அனைத்து அமைச்சர்களும் இது நல்ல வாழ்த்து சொல்லணும். நம்ம அதிகப்படி கடன் சுமை இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? கடன் சுமையை இப்பதான் புதுசா வந்திருக்காங்க. நாளடைவில் அது சொல்றதுக்கு பேசவில்லை. நாளடைவில் இவங்க சரி பண்ணிடுவாங்க. அந்த கடன் சுமையெல்லாம் குறைச்சிடுவாங்க. இந்த அரசு வெற்றி நடை போடும். இந்த அரசு கடந்த 60 ஆண்டுகள் இல்லாத போன 5 ஆண்டு அதிக கடன் வாங்கியிருக்காங்க சார். எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களுடைய மக்களுக்கு செய்யற இலவசம் அது இதுன்னு கொடுக்குற வகையில வாங்கித்தான் ஆகணும். அதெல்லாம் பேசுறது இல்லை. இந்த கடன் சுமை இந்த அரசு டிவிக்கு அரசு நல்ல குறைச்சிடும், நல்ல செயல்படும். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, இது ஆரோக்கியமான விஷயம் நினைக்கிறீங்களா? உங்க கருத்து என்னென்ன? வெள்ளை அறிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம புதுசாக அமைஞ்சிருக்கிற தாவேகா அரசு வந்து பார்த்தீங்கன்னா
போன ஆட்சியில் என்னென்ன மாதிரியான கடன்கள் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்ற விஷயங்களை வெளிப்படையாக வெள்ளை அறிக்கை மூலமாக தெரிவிச்சிருக்காங்க இந்த தமிழக மக்களுக்கு. அதனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய நல்ல திட்டங்களை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசான சி ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான அரசு வந்து பரிசீலனை செய்யும். அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செயல் திட்டங்களை கொண்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு வெள்ளை அறிக்கை விட்டது வந்து ஒரு நல்ல செயல்பாடு தான், தவறான செயல் கிடையாது. எதனால சொல்றேன்னா, இது அவங்கள குறை சொல்றதுக்கோ, அவங்க ஆட்சியை வந்து நம்ம குறை சொல்றதுக்கோ, மற்ற விஷயங்களுக்கோ இதை நம்ம பயன்படுத்தல. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொண்டு போகக்கூடிய நலத்திட்டங்களை சரியான முறையில் கொண்டு போறதுக்கு இது ஒரு ஆப்ஷனா இருக்கும், ஒரு வழியா இருக்கும். நன்றி. ஆனா இதுக்கு முன்னாடி 60 ஆண்டுகள் இல்லாத கடன் வந்து போன 5 ஆண்டுல அதிகப்படி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு வெள்ளை அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிவிச்ச வெள்ளை அறிக்கை வெளியிட்ட நிதி அமைச்சர் திரு மரிய வில்சன் சார் சொல்லியிருக்காரு. இந்த கடன் வாங்கினது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா மக்களோட நலத்திட்டங்களுக்காக மட்டும்தான் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரிவிச்சிருக்காங்க. அதனால இதுல எந்த விதமான தவறுகள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறோம். 1,29,934 ரூபாய் வந்து தனிநபர் கடன் இருக்கு. இது என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனநாயக கடமை உள்ள அத்தனை குடிமகனுக்கும் ஒவ்வொரு இத்தனை லட்சங்கள் வந்து கடன் சுமை ஏறி இருக்குன்னா அது காரணம் நம்ம மக்களுக்கு செய்யக்கூடிய இலவசம் அப்படின்ற பேர்ல செயல்படுத்தக்கூடிய நலத்திட்ட உதவிகள் மூலமா ஏற்படக்கூடிய கடன் தொகை அதிகரிச்சு இருக்கிறது தான் இது ஒரு முக்கியமான காரணம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இலவசத்தை கட்டுப்படுத்திட்டு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து மக்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கதா? வரவேற்கத்தக்கதான். மக்கள் எல்லாருமே வந்து உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது நல்லதான். நம்ம எப்பயுமே மக்கள் வந்து யாரோ ஆள்றாங்க, நம்மளுக்கு என்ன, நம்ம மட்டும் இருந்தா போதும், நம்ம வாழ்க்கையை ஓட்டினா போதும்னு இருந்துட்டோம். புதுசா ஒருத்தர் வந்துட்டு மாற்றம் ஒன்றை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வெள்ளை அறிக்கை வந்து கேட்டிருக்காரு. நான் பல அரசியல் கட்சிகள்லாம் வந்து இதெல்லாம் கிடையவே கிடையாது, இப்படிலாம் வந்து கேட்கக்கூடாது, இது வந்து அரசியல் தார்மீகம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மக்கள் வந்து இதை வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வோட பாக்குறோம். முதல்ல வெள்ளை அறிக்கைன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியல, கஜானாவே காலியா இருக்கு, நாங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. கடன் மேல கடன் வாங்கிட்டு இருக்கு, இன்னும் எவ்வளவு கடன் இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியாது இருக்கு. என்ன நடக்குதுன்றது ரெண்டாவது விஷயம், என்ன நிலவரம்ன்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். வெள்ளை அறிக்கைன்றதையும் தெரிஞ்சுக்கலாம், எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவசத்தெல்லாம் குறைச்சிட்டு இந்த கவர்மெண்ட் வந்து கடனை வந்து குறைச்சாங்கன்னா அதையும் மக்கள் வந்து ஏத்துக்கிறதா செய்வாங்க. ஏன்னா காசே வாங்காம ஓட்டு போட்ட மக்கள் வந்து இலவசத்தை விரும்ப மாட்டாங்க. அதாவது அத்தியாவசியமா கொடுக்கறத மட்டும் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழகத்தை கடன் இல்லாம மீட்டு எடுக்கணும் அப்படின்றத எங்களோட ஆசை. தனிநபர் கடன் 1,29,934 ரூபாய் ஒவ்வொரு ஆள் மீது தனிநபர் கடன் வாங்கியிருக்காங்க திமுக அதிமுக ஆட்சியில. என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த திமுக அதிமுக ஆட்சி? சார், அதாவது நம்ம பிறந்து வளராதுக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த கடன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடன்கள் கூட்டிகிட்டே போகுது. அவங்கவுங்க அரசியல் வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இலவசங்களை வந்து கூட்டிகிட்டே போறாங்க. பொருளாதார நிலையில குறையா இருக்கிற மக்கள் எல்லாருமே ஏதோ ஒன்று நமக்கு கிடைச்சா போதும், ஃப்ரீ பஸ் கிடைச்சா போதும், மக்களுக்கான ஒரு மாதந்தோறும் ஒரு அமௌண்ட் கிடைச்சா போதும், கடனை பத்தி யாருமே வந்து யோசிக்கல. 5 வருஷம் நம்ம ஆட்சியில் இருப்போம், நம்மளை யார் கேட்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மக்கள் மேலே கடனை புகுத்திட்டே போகிறாங்க. இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. 1 லட்சம்ன்றது நாளைக்கு 2 லட்சம் ஆகலாம், 3 லட்சம் ஆகலாம், 4 லட்சம் வேணாலும் ஆகலாம். நம்மளுடைய தலைமுறை பின்னாடி வர்றவங்க இந்த கடனை எப்படி பார்க்க போகிறாங்க அப்படின்றதான் தெரியலை. இப்போதே 1 லட்சம்ன்றதே வந்து மிகப்பெரிய மலைப்பாக இருக்குது. நானும் மக்களோட மக்களாக வந்து இந்த கடனை எப்படி தீர்க்கிறது வெள்ளை அறிக்கை அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். நன்றி ஐயா. தனிநபர் கடன் 1,29,934 ரூபாய் வந்து தனிநபர் கடன் இருக்குன்னு சொல்லிட்டு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. போன திமுக அதிமுக ஆட்சியில இந்த கடன் வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? போனாட்சின்னு கிடையாது, எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு இந்த விலாவரி எங்களுக்கு தெரியாது. படிக்காதவங்க ரொம்ப அவசரப்பட்டிருந்தோம். இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுனால தெளிவாக எல்லாருக்கும் எந்தெந்த துறையில் என்னென்ன நடக்குது, என்னென்ன அட்டூழியம் நடக்குதுன்னு இந்த ஆட்சியில் தான் எங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியுது. 100க்கு 100 படிப்படியாக தான் அடிக்க முடியும். அதனால இறைவன் அவருக்கு துணையாக இருக்கிறாரு, மக்களும் துணையாக இருக்கிறாங்க. அதனால அவர் கடத்தை அடைப்பார், அடுத்த ஆட்சியும் அவர் தான் வந்து உட்காருவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. விமர்சனம் பண்றாங்க ஆட்சி மீது எதிர்கட்சிலாம், எப்படி பாக்குறீங்க? ஊர்ல 1000 சொல்லையா, அந்த இடத்துல போய் நின்று போய் பார்த்தா தானே அது தெரியும். சொல்லி இப்போ ஒரு வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டுல என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது, அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். இது
இது போயிருக்கு அது போயிருக்குன்னு தெரியும். போனவொடனே எல்லாமே கிடைக்குமாயா? இதானே உண்மை. ஆனால் இந்த 50 வருஷம் 75 வருஷம் ஆண்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எங்களுக்கு அவ்வளோ தெளிவு தெரியாது. இந்த ஆட்சியில் வந்து தான் எங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியுது. நல்லாட்சியா இருக்குமா? 100க்கு 100 நல்லா இருக்கும். ஏன்னா அவர் எதுக்குமே ஆசைப்படாத பொதுமக்களுக்கோசம் வந்திருக்கிறாரு. ஆனால் சில பேர் தான் எத்தனை கோடி விட்டு அத்தனை கோடி விட்டு வந்தாரு, இன்னும் வந்து அதிகமாக சம்பாதிக்க தான் ஆசைப்படுது, அரசியல் வந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. அவர் 4 பேர் மனுஷங்களை போல நடிச்சிட்டு போயிட்டு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு போலாமே. அவர் எதுக்கு மக்களுக்கு வேணும், புது ஆட்சி மாற்றங்கள் வேணும் தானே வந்திருக்கிறாரு. அதனால நல்லதே நடக்கும். நன்றி. நம சிவாய. ஆனா நேற்று வெள்ளை அறிக்கை நிதி அமைச்சர் தாக்கல் பண்ணியிருந்தாரு. இது ஆரோக்கியமான விஷயமா? ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இதற்கு முன்னாடி இருந்த வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் இது இப்படி இருந்துச்சுன்னு வெளிப்படையாக அவர் தெரிவிச்சிருக்கிறது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். தனிநபர் கடன் வச்சிருக்காங்க இல்லையா? 1,29,934 ரூபா வச்சிருக்காங்க கடன் போன திமுக அதிமுக ஆட்சியில. இது எப்படி நான் பாக்குறீங்க? இதை மக்களை சொல்லி நம்ம என்ன குறை சொல்ல முடியும்? ஏற்கனவே இந்த ஆட்சியாளர்களை தான் நம்ம குறை சொல்லி ஆகணும். மக்கள் பாவம், அவங்க இருக்க கஷ்டத்துக்கு அவங்க வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு பணமா போய் சேரல. இப்ப மக்கள் மேல இந்த பழிய போட்டு அவங்க என்ன செய்வாங்க? அரசு மக்களை காட்டி அரசு வாங்கியிருக்கு. அதுதான் அரசு பண்ண ஊழல் இப்ப மக்கள் தலையில வந்து இடியா வந்து விழுது. ஆனா இது வரைக்கும் இல்லாதது போன 5 ஆண்டுல தான் அதிக கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாரு நிதி அமைச்சர். ஆமா, சுதந்திரம் அடைஞ்ச நாள்ல இருந்து நடந்ததுல இருந்து இப்ப அந்த அதே அளவுக்கு இப்ப 2 மடங்கா இப்ப வந்து கடன் ஆயிருக்கு. கடந்த 5 வருஷத்துல மட்டும் வாங்கியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதுல நிர்வாகமற்ற ஆட்சின்னு பாக்குறீங்களா? இது ஒரு கொள்ளக்கார ஆட்சின்னு தான் சொல்ல முடியும். கொள்ளக்கார ஆட்சி தான். கூடிய விரைவில் இந்த கடனை நாங்க அடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த அரசு. இது எப்படி பாக்குறீங்க? வரவேற்கத்தக்கது, பாராட்டக்குரியது. அடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். நன்றி நன்றி நன்றி. ஆனா வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்களா, அது என்னன்னு நினைக்கிறீங்க அதை பத்தி? வெள்ளை அறிக்கை விட்டு இருக்கிறனுடைய நேச்சுரலுடைய வந்து நிலைமையை வந்து எடுத்து சொன்னதா நம்ம நினச்சிக்கலாம். நிலைமைக்கு சரி செய்வோம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கிறோன்றதுக்காக அதனுடைய வளர்ச்சி பாதை கூட நம்ம எவ்வளோ பின்தங்கி முன்னோக்கி போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் நாங்கள் கருதுகிறோம்.